வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம விசித்ரா மேடம் தான். ஆமாங்க. விசித்ரா மேடம் தான் இவ்வளோ நாள் வந்து வெளியில் வராமல் இருந்தாங்க. சரி, எல்லாருமே வந்து வெளியில் அவங்கவுங்க இன்டர்வியூ கொடுத்து பிஸியாக இருக்கிறாங்க. நாமளும் ஒரு இன்டர்வியூ கொடுப்போன்ற மாதிரி இவங்களும் வந்து நம்ம வேல்ஸ் காலேஜுக்கு தான் வந்திருக்காங்க. பார்க்க போனீங்கன்னா அங்கே வந்ததையுமே அவங்க என்ட்ரியே வந்து அவங்க சினிமா ஃபீல்டுன்னு நினச்சிட்டாங்க. உள்ளே வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்கன்றதையே அவங்க மறந்துட்டாங்க. மறந்துட்டு ஒரு குத்தாட்டம், ஒரு டான்ஸ், ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாங்க. அவங்க பேர் அதுக்கு தான் மடிப்பம்சான்னு பேர் சொன்னான். ஏன்னா விசித்ரா வந்து என்னை வந்து உள்ளே சொன்னாங்க மதர் டச்சு, மதர் ஃபீலு. நான் அந்த மாதிரி சொன்னவங்க வெளியே வந்து எல்லா பசங்களும் இருக்கும்போது அழகாக அப்படி டான்ஸ் ஆடுறாங்க. அதை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். எதுக்காக இது சொல்ல வரோன்னா, அப்போ மதர் ஃபீல்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட 90-95 நாள் பிக் பாஸில் கதை சொல்லி ஓட்டிட்டு இவங்க சொல்கிறாங்க, இவங்களாம் மற்றவங்க மேலே இவங்கள வந்து குதிரை சவாரி தான். இவங்களும் அவனை ப்ளேம் பண்ணுறது, இவனை ப்ளேம் பண்ணுறது, இப்படியே பண்ணி வந்துட்டு சரி இன்டர்வியூ கொடுக்குறாங்களே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 1-on-1 இன்டர்வியூ கொடுத்துருக்கணும். இவங்க பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு பொண்ணு காம்பேர் பண்ணுவாங்க. அந்த கேர்ள் தான் வந்து இவங்களை இப்போ வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், விஜய் டிவியோட ஹோஸ்டே தான் வந்து இவங்களை கேள்வி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா செலக்டிவாக, அதாவது பட்டும் படாமல் இவங்க எதையும் தப்பாகவும் சொல்லிடாமல் இவங்களுக்கு ஒரு சேஃப்கார்ட் மாதிரி விஜய் டிவி ஆக்ட் பண்ணுதா, விஜய் டிவியோட இவங்க சேர்ந்து இவங்களோட நேமை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. காலேஜ் பட்டாளம் பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பட்டாளம், கீழே வந்து விசித்ரான்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்ததே ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு அப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஆடிட்டோரியம் போல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க. அதில் 20 பேர் வந்து காலேஜ் ஸ்டாஃப்ஸே இருப்பாங்க. ஆமாம், அவங்களே 10 கேமராமேன் உட்காந்துருக்காங்க. ஆமாம், அந்த காலேஜில் இருக்கிற படிக்கிற பிள்ளைங்க. ஆமாம், அந்த பிள்ளைங்களும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே காலியாக தான் இருக்குது. இவங்க உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு ஸ்பீச் கொடுக்குற அந்த இதுல அந்த என்ன சொல்றோம் அந்த ஜோடனையில இவங்க பேசுறது. ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ மிகப்பெரிய வந்து மாநாடுக்கு போயிருக்கிறதா நினைச்சு. ஆமா, என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல. பிரதீப் போயிட்டு அவர் ஒரு காலேஜ் போனாரு. அதுவும் வந்து அவரா போல அவருடைய நல்ல குணத்துக்காக கிடைத்த நல்ல அற்புதமான வாய்ப்புகள் கடவுளே ஏற்படுத்தி கொடுத்தாரு. மக்கள் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அவர்களை தாங்களாம் அழைச்சி அவரை கௌரவப்படுத்தினாங்க. ஆனா இவங்கெல்லாம் பிரதீப் இப்படி பண்ணிட்டாரு, அவருக்கு பெரிய நேம் கிடைச்சிருச்சு. ஆமா, அர்ச்சனாவுக்கு அவ்வளோ கூட்டம். ஆமா, இப்ப அர்ச்சனாவும் அதே மாதிரி ஒரு காலேஜ் போனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்து இருந்த புள்ளி கேங்லாம் போயிட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க காலேஜுக்கு, ஸ்கூல்ஸுக்கு. இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு என்ன ஆனாலும் அங்கே போனாலும் இவங்களுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, லோ தான். இப்போ விசித்ரா வந்திருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக அந்த சீட் எல்லாமே காலியாக இருக்குது. இவங்க கேள்வி கேட்குறதுக்கு அங்கே ஒரு கைத்தட்டலும் இல்லை, ஒரு 10 பசங்க கை தட்டுறாங்க, அவ்வளவுதான். அது கூட ஒரு 2 தட்டு இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர வேற எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் இவங்க வந்து பேசுகிறாங்க. இல்லை, இந்த இன்டர்வியூ கொடுத்ததாவது அப்பயாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு உங்களுக்கு. அதை வந்து இல்லை நான் உள்ள சில விஷயங்கள் தவறாக பண்ணியிருக்கிறேன், அதை சரி பண்ணிக்கணும்னு சொல்லாமல் நான் வந்து எப்பவுமே நான் ஃப்ரீ தான், நான் என் வேலையை நான் பார்த்துட்ருக்கிறேன். இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. பிக் பாஸ்லேருந்து வந்துட்ட பிறகு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள, அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஏங்க நீங்கள் ஒன்றும் செய்யாமல் மக்கள் யாரும் உங்களை எதுவுமே சொல்ல போகிறதில்ல. விசித்ரா மேடம், நீங்கள் வந்து இன்னுமே வந்து அந்த புள்ளி கேங் மாயா அவங்களுக்கெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பேசும்போது கூட அவங்க அதுதான் சொல்கிறாங்க, நிறைய பேர் இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறாங்க. பிக் பாஸ்லேருந்து உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு அவங்க வந்து மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வெளியில் வராமல் இருக்காங்க. காரணம் வந்து இந்த யூடியூப்பு மற்றது இவங்கெல்லாம் வந்து பேசுறது தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க பாலிஷ்டாக யூடியூபர்ஸை பற்றியும் சொல்லிடக்கூடாது, அதே நேரத்தில் புள்ளி கேங்கை சேஃபும் புள்ளி கேங்கை பற்றி தப்பாக இவங்க சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாகவே அவங்க பேசுறது தெரியுது. அப்போது ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் மக்களை வந்து சந்திக்க வரணும். மக்களை எதுக்காக சந்திக்கணும்? ஒரு சாதாரண ஒரு தலைவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களை எதுக்காக சந்திக்க வரணும்? தான் பண்ண தப்பை வந்து ஒத்துக்கிட்டு சாரி கேட்கணும். அப்படி இல்லையா,
தப்பு பண்ணலையா, அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே நீங்களே முன்னாடி உட்காந்துட்டு நான் இப்படிலாம் பண்ணலை, இது மாதிரி இவங்களாம் இப்படி பண்ணியிருக்காங்க, எதையாவது ஒன்று சொல்லணும். இவங்க அப்படிலாம் இல்லைங்க, நல்லா பூசி மெழுகி அது வந்து இவங்க நல்லவங்களா காமிச்சிக்கிறதுக்காக மக்கள் முன்னாடி வெளியில் வரணும்ல, உள்ளவே இருக்காங்கல்ல, எப்படியாவது வெளியில் வரணும், அதுக்காக இவங்க பண்ணுற ஒரு நாடகம் தான் இது. கரெக்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை பற்றி கேட்குறாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் நீங்கள் லாங் கேப் வச்சு வந்திருக்கீங்களேன்னும் போது இடையில அப்படியே லவ்வில் வந்து நான் சக்ஸஸ் ஆகிட்டேன், நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாங்க. பிக் பாஸில் ஆஃபர் வந்தது, போனேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதாவது ஆசை, இவங்களாம் எப்படின்னா கூழுக்கு ஆசை, மியூசிக்கு ஆசை, எனக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் கூப்பிட்டாங்க. கமல் சார்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க, ஓகே அப்படின்னு நினச்சேன். நான் இவ்வளோ நாள் இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்கள, அதாவது கூப்பிடலன்றாங்க, அப்புறம் கூப்பிட்டேன்றாங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களை பற்றின வைரலாக நிறைய விஷயங்கள் வெளியிலலாம் வந்துருந்தது, பிக் பாஸ்குள்ளே இருந்ததை பற்றி வெளியிலலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, நிறைய வைரலாக போச்சு இல்லையா, அதை பற்றிலாம் அவங்க பேசினாங்க, அதில் கொஞ்சம் பெருமிதமாக இருந்தாங்க. அடுத்தது விஜய் வந்து அரசியலுக்கு வருவாரா உடனே, அதாவது இந்த அம்மாவை கூப்பிட்டா இன்டர்வியூக்கு, இந்த அம்மா இன்னொருத்தவங்களுக்கு வந்து இன்டர்வியூ, அது எப்படி சொல்கிறது, அது சொல்லுவாங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இவங்க வந்து இவங்கள பற்றின இவங்க சொல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சினிமாவில் நடித்ததை பற்றி அந்த ஹோஸ்ட்டு கேட்குறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லேடி கேட்குறாங்க, அதுக்கு விசித்ரா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வராரு, அவருக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் தான் நாங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இவங்களும் விஜய் கூடவும் நடித்ததை பற்றி ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணிவிட்டு உடனே அந்த பிள்ளைங்க பக்கம் பாய்ஸ் பக்கம் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கெல்லாம் விருப்பமா, அவர் வந்து நடிக்க வரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா அது வரைக்கும் அந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை இவங்களுக்கு. இந்த விஜய்ன்ற பேரை கேட்ட பிறகுதான் அங்க உள்ள வந்து பிள்ளைங்க வந்து சத்தம் போடுறாங்க. அந்த 30 பேர், ஆமா, அதே முன்னாடி உட்கார்ந்து 20 பேர் திரும்பி பின்னாடி பாக்குறாங்க. சோ அது இது எதுக்காக நம்ம இப்ப சொல்ல வரோம்னா, இன்டர்வியூ கொடுக்குறோம், அதுல ஒரு இறங்குற மாச காமிக்கணுமா, அந்த காலேஜ் உள்ள வர என்ட்ரி, அவங்க என்னமோ அதான் சொன்னேன், அந்த கரஸ்பாண்டன்ட் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமா, இதுவே வந்து நம்ம பிரதீப் அர்ச்சனாவுக்கு இது என்ன சொல்றது, இணையா வேற யாரையும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கூட விஷ்ணு கூட ரியலைஸ் பண்ணாரு, அவர் வந்து ஒரு காமிக்கலா கொண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை தப்பு பண்ணாரு, அவரும் அந்த புள்ளியங்கோட இருந்தாரு, அவரை காப்பாத்திக்கிறதுக்காக இருந்தார், அதை ஒத்துக்கவும் செஞ்சாரு, தெரியாம விழுந்துட்டனும் சொல்லிட்டாரு. ஆனா விசித்ரா வந்து அது மாதிரி சொல்லல. இதே விஷ்ணு வந்து வேளாங்கண்ணி காலேஜ் போயிருந்தப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா அது அந்த கிரவுண்ட் ஃபுல்லா இருந்தாங்க, அந்த பிள்ளைங்க கூட்டம் அவ்வளோ ஒரு அப்ளாஸ் இவனுக்கு விஷ்ணுக்கே. அப்போ நம்ம விசித்ராக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் கூட இல்லை, கஷ்டமா நீங்க ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல அது உள்ள வந்ததையும் இந்த டார்ச் லைட், நம்ம அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து பீச்சில் அந்த டார்ச் லைட் காட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டார்ச் லைட் காட்டுறாங்க, இவங்க உள்ள என்ட்ரி ஆகுற மாதிரி காட்டினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்க்க போனால் அதில் நிஜமாக அப்படியே கோபமாக வருதுங்க. 50 பேர் கூட இல்லைங்க, அதில் 20 பேர் 10-15 பேர் வந்து அந்த காலேஜ் ஸ்டாஃபே இருக்காங்க. மீதி இருக்கிற பசங்க அவங்கெல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க, இவங்க பேசுகிறதையும் இவங்க வந்து கேள்வி கேட்குறதையும் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களே ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க, என்ன பண்ணலாம் என்ன பேசலான்னு. அப்புறம் அதில் ஒரு 5 பசங்க எழுந்து நின்று ஒவ்வொருத்தராக வந்து பிக் பாஸ்குள்ளேருந்து எப்படி இருந்தீங்க, பிக் பாஸை விட்டு வெளியில் வந்த பிறகு எப்படி இருக்கீங்கன்றத கொஸ்டின் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லைங்க. ஆனால் தான் வந்து இன்டர்வியூ கொடுத்து பெருமிதமாகவே காமிச்சின்னு இன்னும் சுற்றிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அந்த புள்ளிங்க எங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனா மேடமும் நம்ம பிரதீப்பும் வந்து மீட் பண்ண போகிறதா ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல. பட் நம்ம ஒரு அளவு வெரிஃபை பண்ணதில் பாசிபிலிட்டி இருக்குது. ஃபோனில் பேசியிருக்கிறாங்கன்னா அது நட்பு ரீதியாக பேசுறது தான், பேசினாலும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா இந்த 2 பேருக்காக தான் அந்த பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோ இவரு, செகண்ட் ஆஃப்ல வந்து ஃபீமேல் ஹீரோ அப்படின்னு பார்த்தா நம்ம அர்ச்சனா, இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசினா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும், அது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க தான். ஆனால் இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு வந்து ஒரு இதுக்கு கம்பெனிக்கு ஏதோ ஒரு இதுக்கு போயிருக்காரு, ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிருக்காரு. அங்கே போகும்போது கூட ஆல்ரெடி வந்து நம்ம பூர்ணிமா இருக்காங்களே, விஷ்ணு வந்து ஏதோ பேச்சுவாக்கில் வந்து விஷ்ணுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியாது, அவ்வளோவா பேச மாட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி அடித்த மாதிரி பேசியிருக்கிறாப்புல. சரி, நான் என்ன கேட்குறேன், இங்கிலீஷ் தெரியாதுன்றீங்க, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் பிக் பாஸ்ல இருந்துக்கிட்டு நான் அது ஒரே ஒரு கேள்வி என்னென்னா,
இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் தான், இட்ஸ் நாட் ஏ நாலேஜ். அது ஃபஸ்ட்டு நமக்கு இது மதர் டங் என்னவோ அதுதான் வந்து வரும். ஆனால் விஷ்ணு சூப்பராக பேசியிருக்கிறாப்புல அந்த ஒரு இதில், அதை நான் அந்த கிளிப்பிங்ஸ் கிடச்சுன்னா எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்கு தான் வந்து பூர்ணிமாவுக்கு செருப்படி அதில். ஏன்னா அவன் வெளியே வந்தால் கூட, அதாவது இவங்களாம் நல்லா இருக்கிறாங்கிறது வந்து இந்த புள்ளி கேங்கு பிடிக்கல. ஸோ இது கேட்டால் வந்து இல்லை அந்த அம்மா வந்து பேசு, நான் ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தேன், எனக்கு இவ்வளோ வேலையை, நீ என்னம்மா இங்கிலீஷ், நீ ஏன் பட்லர் இங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருந்தேன், என்னென்ன வேலை பண்ண எல்லாருக்கும் தெரியும். உன்னை பற்றி வீடியோ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் தனியாக பேசுவோம், சரிங்களா? இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்ம தினேஷ் ப்ரோ தான். அவர் வந்து தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது சேனலுக்கு. நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, நிக்சனுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மக்களுக்கு தெரியுது யாரை சப்போர்ட் பண்ணணும், ஆமாம், யாரை சப்போர்ட் பண்ணக்கூடாது, யார் நடிக்கிறா. உள்ளே நடிக்கலாங்க. நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே உங்களோட பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த பிக் பாஸ்க்குள்ளே 100 நாளை காப்பாற்றிக்கிறதுக்கு நடிச்சிருக்கலாம். ஆனால் வெளியில் வந்து உண்மையை சொல்லி ஒப்பு கொடுத்தணும். எதுக்குமே உண்மையா இல்ல, உள்ளமும் அவங்க உண்மையா இல்ல, இந்த புள்ளிங்க வெளியிலயும் உண்மையா இல்ல. ஆனா தினேஷ் ப்ரோ பாத்தீங்கன்னா இதுல சூப்பரா அவங்க வந்து மக்களுக்கு பயப்படல, ஜாலியா இருக்காங்க. தினேஷ் ஜாலியா இருக்கிறாப்புல, பிராவோ ஜாலியா இருக்கிறாப்புல, நம்ம அர்ச்சனா, நம்ம விஷ்ணு, இதுல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரவீனா கூட போய் ஒட்டிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே நமக்கு கோவம் வருது, ரே இந்த பொண்ணை கூட சேர்த்துக்காதீங்கப்பா, உங்க பேர் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரவீனா கூட எல்லாருமே அந்த சோசியல் மீடியான்றத வந்து அவங்கவுங்க சேனல்ல அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. ஏங்க நீங்க நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஆனா நானும் ஒரு சின்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கிறேன், ஆனா கிட்ட வந்து மக்கள் சப்போர்ட்டை வந்து இப்படி சொல்லி சம்பாதிக்கிறா. அதனால் வந்து ரவீனாவை எந்த காலத்துலையும், நேற்றும் நாங்கள் இதை தான் சொல்லியிருந்தோம், ரவீனாவை எப்போவுமே மன்னிக்க முடியாதபடி அவள் தப்பு பண்ணிட்டா. அதை இன்னும் நினச்சா கூட நம்மளுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அது எவ்வளோ பெரிய தப்பு அலிகேஷன் அவள் வந்து பிரதீப் மேலே அவள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சா. பூர்ணிமா கூட ஒரு இதுவில் போயிட்டு ரியலைஸ் பண்ணி பிரதீப் கிட்ட உட்காந்துட்டு அப்படி அவன் பிரதீப் வந்து சாரிம்மா அவ்வளோ விளக்கமாக சொல்கிறார், சாரிம்மா, சாரி பூர்ணிமா, நான் உன்னை சொல்லலாமா, தப்பாக எடுத்துக்காத, நான் விஷ்ணுவையும் மணியையும் தான் சொன்னேன் அந்த பால் விளையாடுற விஷயத்துல அப்படின்னு சொன்னதையும் பூர்ணிமா அதை ஏத்துக்கிட்டு வெளியில வந்துட்டா. அதுக்கப்புறமா மாயாட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா பாருங்க, அப்பதான் இது வந்து திரும்பவும் இதே மாதிரி அலிகேஷனை வச்சு இதெல்லாம் இது பண்ணி மாயாவோட டீம், மாயா தான் அந்த மாயா, ரவீனா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், ரெண்டாவது வந்து பூர்ணிமா. இல்லை இதில் என்ன ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஏ டீம் வந்து தலைமறைவு, பி டீம் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் வெளியே எல்லா மக்களோட மக்களாக எல்லோருடைய அன்பா. ஏ டீமால தலை காமிக்க முடியல. இதே தான் விசித்ரா மேம் வந்து சொன்னாங்க. ஆனால் பாருங்க, கப்பு ஜெயிச்ச அந்த அர்ச்சனா போன தடவையும் அப்படி தான் பண்ணாங்க. ஆரி ப்ரோக்கு ஓரளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக வைரலாக போயிருந்தது. அவர் வந்து கொஞ்சம் இதுலலாம் இருந்தார், அவர் நிறைய சோஷியல் இதுலலாம் இருந்ததுனால அவரது நல்ல இதுவாச்சு. ஆனால் போன தடவை எடுத்த அசீமுக்கும் அது மாதிரி தான் மக்கள் வந்து நிறைய பேர் இந்த டீம்லேயே அது மாதிரி அங்கேயும் புள்ளிக்காங்க இருந்து அவரதை ஏற்றுக்கவே விடலை, அவர் கப்பு எடுத்தாருன்னு. இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு அர்ச்சனாவை பற்றின அந்த ஒரு அவங்க கப்பு ஜெயிச்சாங்கன்றதுக்கு ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. இது விஜய் டிவி தான் மெயினான இதில் காரணம். ரொம்ப ஃபஸ்ட்டு டெலிவிஷன் எதுனா விஜய் டிவி தாங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் போன எபிசோடில் அந்த சூப்பர் சிங்கரில் அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் பாடினாங்க பாருங்கள் ஜூனியரில், அதில் பார்த்தீங்கன்னா மேக்னான்ற அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகாக பாடுச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு விட அவளை விட ஒரு சின்ன இன்னொரு குழந்தை பாடுறா. அந்த குழந்தைக்கு வந்து பொசிஷன் கொடுக்குறாங்க, 3rd பொசிஷன் அது மாதிரிலாம் கொடுத்து. எங்கே போகுது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த குழந்தை வந்து ஃப்ளவர் டிவின்னு அந்த மலையாள சேனலில், அப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து தமிழ் மலையாளம்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் மலையாளம். சரி, நம்ம அப்படி நினைக்கிறோம், ஒருவேளை தமிழர்களுக்கு முன்னுரிமை தராங்க போல இருக்குது விஜய் டிவின்னு. அப்படி பார்க்குற பட்சத்தில் 3வது ப்ரைஸ் கொடுத்த அந்த இன்னொரு குழந்தையும் மலையாள குழந்தை. அப்போ வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் எதுவுமே பார்க்க வேணாம், எல்லாமே மனுஷங்க. யார்கிட்ட டேலண்ட் இருக்குதோ அவங்கள நம்ம ஊக்குவிச்சுட்டு போகலாம். ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் இது மாதிரி வந்து நல்ல டேலண்டடாக இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஒரு தகுதி இது கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜோடி ஓடிட்டு இருக்கு. அந்த ஷோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவீனா டான்ஸ்லாம் ஆடலன்னு சொல்லலை, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் மக்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடல. ஆனால் நீங்களே வந்து க்ரீனில் குத்துனே இருக்கிறீங்க. அதை விட இப்போ நல்ல டாப் பர்ஃபார்மர்லாம் இருக்கிறாங்க. பார்ப்போம் அதில் என்ன எப்படி வந்து விஜய் டிவி முடிவு எடுக்குதுன்னு. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய், தேங்க்யூ.